வணக்கம் நண்பர்களே. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ முதல்ல ஒரு விஷயத்த எல்லாரும் நல்லா உள்வாங்கிக்கோங்க. அவங்க அப்லோட் பண்ண சொன்னது யாருக்கு மட்டும் அப்படின்னா, ஆபீஸ் அசிஸ்டன்ட் காப்பி அசிஸ்டன்ட் மட்டும். அது எக்ஸாமுக்கு அதாவது பார்ட் ஏ பார்ட் பில மார்க் ஹையா எடுத்தவங்க, அது பார்ட் ஏல 20க்கு மார்க் மேலேயும் பார்ட் பில 20 மார்க் மேலேயும் எடுத்தவங்க மட்டும்தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொன்னாங்க. குறிப்பா பிஎஸ்டிஎம் பிரியாரிட்டி இது ரெண்டு தான் குறிப்பா எல்லாரையும் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது ஏகப்பட்ட பேருக்கு டவுட். சரிங்களா, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்றது பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியா தான் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அது கொடுத்ததுனால நிறைய நாள பண்ண முடியல. பண்ணாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த காணொலி வேலை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, அவங்க நோட்டிபிகேஷன் சொன்னது ஆபீஸ் அசிஸ்டன்ட் காப்பி அசிஸ்டன்ட் அவங்க பிரியாரிட்டி பிஎஸ்டிஎம் மெயினா மேஜர் அப்லோட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில பேருக்கு முதல்ல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் சொல்ல இருந்துச்சு. இப்போ அது கேட்கல, லேட்டரா உங்களுக்கு. ஓகேங்களா, மேக்சிமம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஆபீஸ் அசிஸ்டன்ட் காப்பி அசிஸ்டன்ட். ஓகேங்களா, அவங்க வாட்ச்மேன் சொல்லல, மசால்ஜி சொல்லல, தூய்மை பணியாளர் சொல்லல, இதை பத்தி அவங்க பேசவே இல்லை. ஆபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் தான். நிறைய பேர் வாட்ச்மேன் மசால்ஜி அப்ளை பண்ணுவாங்க, அதை போய் இது லாகின் பண்ணிட்டு என்னென்னு பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான பேர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்க, ஒரு சில பேர் பண்ண முடியல. ஸோ இவங்க நல்ல மார்க் எடுத்தும் வேலை வாய்ப்புக்கு தவறி போகுமா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் உங்களை நெக்ஸ்ட் லெவல்ல கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க உங்க டாக்குமெண்ட் கரெக்டா இல்லைன்னா உங்களை மெயில் பண்ண சொல்லுவாங்க. அதனால நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். சரிங்களா, இப்ப ஒரு சில பேர் தவறுனவங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்லோட் பண்ணாம போச்சு, நீங்க நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, 100க்கு 90க்கு மேல எடுத்திருக்கீங்க, 92 எடுத்திருக்கீங்க, 93 எடுத்திருக்கீங்க, ஆனா நான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலையேங்க அப்படின்னு வருத்தமா இருக்குன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. சரிங்களா, அவங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு கால் பண்ணி நீங்க மெயில் கூட அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அதனால டாக்குமெண்ட் அப்லோட் அது வேலை கிடைக்குன்னா உங்களை யாராலும் தடுக்க முடியாது. அவங்களே போன் பண்ணி கூட கூப்பிட்டுட்டு அந்த மெயில் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேசஸ் நிறைய நடந்திருக்கு. நம்ம நிறைய பேர் கூட இந்த மாதிரி பயணம் பண்ணதுனால உங்களுக்கு இந்த ஒரு செய்தியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கான ரிசல்ட் எப்ப போடுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நம்ம இப்போ ஆபீசர்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் மே ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ள நம்ம வரலாம். ஏன்னா மே மாசம் ஃபுல்லா எப்ப ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவு. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ஷெட்யூல் போட்டு ப்ராக்டிக்கல் வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, அதனால டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தவறுனவங்க நல்ல ஸ்கோர் எடுத்தவங்க கவலைப்பட வேண்டாம். அவங்க உங்களுக்கும் வாய்ப்பும் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது நிறைய பேர் கேட்ட கேள்விங்க. அப்பங்க வாட்ச்மேன் மசால் தூய்மை பணியாளர் நாங்க என்னங்க பண்றதுன்னா உங்களுக்கு லேட்டரா சொல்லுவாங்க, பொறுமையா இருங்க. இப்போதைக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம். யாராவது அவங்க ஒரு பொருளை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே கவலைப்பட வேண்டாம். இன்னொரு விஷயம் ஏங்க எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, எனக்கு கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்குமா, ப்ராக்டிகல் கூப்பிடுவாங்கன்னு அப்படியும் கிடையாது. ஸோ அவங்க அனுப்பின மெசேஜ் சும்மாவே தெரியும். ஒரு சில ஓடிபில 2 நாள் கழிச்சுலாம் வரும். அதே மாதிரிதான் அவங்க அனுப்பின மெசேஜ் கடைசி நாள் எல்லாத்துக்கும் வந்துகிட்டே இருந்துச்சு, அப்லோட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ நிறைய பேர் பதட்டமானீங்க. அப்பெல்லாம் பதட்டம் அடைய தேவையில்லை. நீங்க தவறுனாலும் நீங்க ஹை மார்க் எடுத்துறீங்க, உங்க கம்யூனிட்டி ஹை மார்க் அந்த கோட்டால இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை கூப்பிடுவாங்க. அதனால வருத்தப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ இது நிறைய பேர் நம்ம டவுட்டா கேட்டு இருந்தாங்க. அப்லோட் பண்ணவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, பண்ணாதவங்களுக்கும் நீங்க நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொடுப்பாங்க. ஏன்னா அப்ளிகேஷன்ல நிறைய பேர் கரெக்டா ஒர்க் ஆகல. இது பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம். அப்ளை பண்ணும்போது ப்ராப்ளம் இருந்தது, இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லும் போது ப்ராப்ளம் வந்தது. அப்படினால ஒரு சிலது பாத்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, அதனால டெக்னிக்கலாவும் பிரச்சனை இருந்திருக்கு. சரிங்களா, அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு கேப்சா ஒர்க் ஆகல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்ததுனால அவங்க நீங்க கண்டிப்பா நீங்க உங்களுக்கு நல்லா ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் போறீங்க, இன்டர்வியூ போகும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது உங்க அப்படின்னா வச்சுக்கலேன், ஒரு 50-60 பேர் தான் ஒரு மாவட்டத்துக்கு வருவீங்க. 50-60 பேர் தான். ஏன்னா மாவட்ட வாரியா பார்க்கும்போது வேகன்சி 50-60-70 தான் இருக்கும். அப்போ 1:3 1:4க்குன்னா யாரு இல்லையோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு மெயில் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா, அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணவும் சரி பண்ணாதவங்க சரி, நீங்க ஹை மார்க் எடுத்திருக்கீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கீங்க,
எனக்கு வந்து சில டிஸ்ட்ரிக்ட் வீடியோ போட்டா இருக்கு, எனக்கு அது நம்பிக்கை இருக்குன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கான நல்ல செய்தி வெகு விரைவிலே வரும். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கோ இன்டர்வியூக்கோ நீங்க கிளாஸ் எடுப்பீங்களான்னா கண்டிப்பா நம்ம எடுப்போம். ஸோ நம்ம வந்து அது ஒரு 10 நாள் கிளாஸ் எடுத்தா போதும் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூக்கு, நீங்க அழகா வந்து பக்காவா பண்ணுவீங்க. நம்ம வந்து உங்களுக்கு அதுக்கான அறிவிப்பு வந்து நான் வந்தோடனே தெரியப்படுத்துறேன். இதே போல தகவல் காணொலிக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி இருந்திருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.